நான் எஸ்ஐபியில் கோடீஸ்வரரை யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்க சார். எஸ்ஐபியில் யார் கோடீஸ்வரரா இருக்காங்க? எந்த தைரியத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து நீங்க சொல்றதெல்லாம் வெறும் வாயில சொல்ற மாதிரி மட்டுமே இருக்குது. உங்களுக்கு என்ன ஃபண்ட் ஹவுஸ்ல எது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன பண்ணா எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க பண்ணிடுவீங்க. இது எப்படி எல்லாராலையும் பண்ண முடியும்? எந்த ஒரு அப்பாவாவது எந்த ஒரு குழந்தையாவது நான் இவ்வளோ ரூபா படித்தேன், இவ்வளோ ரூபா ஆச்சு, அவ்வளோ ரூபா படித்ததுனால தான் நான் இன்ஜினியரிங் காலேஜில் இவ்வளோ ரூபா சம்பாதிச்சேன்னு ஏன் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ அதில் வந்து கமெண்ட்டை மட்டும் நான் கேட்குறேன் சார். இப்போ என்னன்னா எஸ்ஐபியை ஐ டோன்ட் ஹேவ் த ஆன்சர். அது வந்து ஒரு தேவையில்லாத இதாண்டா வந்து இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சஸே ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ நாங்கள் எதை நம்புறது? சார் இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் எத்தனை கோடி சார் சேர்த்து வச்சிருக்கீங்க? ஐ ஹவ் மேட் மோர் தென் $1 million. எஸ்ஐபி பண்ணுங்கள், 13% ரிட்டர்ன் கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போடுங்க, இது உங்களுக்கு இவ்வளோ பெருசாகும் அப்படின்னு சொல்றீங்க. எங்கே போகணும் இதுக்கு போகணும்னு சொல்லவே மாட்டாரு. கேட்டால் என் கூட வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அது வீடியோஸ்லேயே சொல்ல வேண்டியதானே? ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக தான் ஆரம்பிச்சாரு. அப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்க. என் ஜாபுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. வணக்கம் சார். வணக்கங்க ஷா. சார் நம்ம ஏற்கனவே வீடியோ பேசியிருந்தோம் சார். இந்த மாதிரி நீங்கள் 100 கோடீஸ்வரர்களை உருவாக்கியிருக்கேன் எஸ்ஐபி மூலயமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த 100 பேரில் ஒருத்தரை கூட நான் பார்த்தது கிடையாது. நான் எஸ்ஐபியில் கோடீஸ்வரரை யாருமே பார்த்தது கிடையாது. ஸோ எனக்கு ஒரு ப்ரூஃப் காட்டுங்க சார். எஸ்ஐபியில் யார் கோடீஸ்வரராக இருக்கா? ஓகே, இங்கே ஒரு சின்ன திருத்தம். நான் வந்து 100 பேரை கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கேன்னு சொன்னேன் வழியே 100 பேரும் எஸ்ஐபியில் கோடீஸ்வரராகன்னு நான் சொல்லலை. ஓ ஓகே, புரியுதுங்களா? அதாவது என்னன்னா, என் மூலமா இன்வெஸ்ட் பண்ணவங்கள்ட்ட 100 பேரை கோடீஸ்வரர் ஆக்கியிருக்கேன், இன்னும் நிறைய பேரை கோடீஸ்வரர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த கோடீஸ்வரர் ஆயிருக்காங்க இல்லையா, என்னோட இன்வெஸ்டர்ல வந்து 2 விதமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களால அதிகமாக லம்சமாக போட முடியாது. ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. வேலை பார்க்கறதுனால அவங்க 5000 10,000 20,000 மாதம் ஒரு அமௌண்ட் போட்டுட்ருப்பாங்க. அப்புறம் திடீர்னு ஏதாவது கொஞ்சம் மணி வந்ததுன்னா அதில் போடுவாங்க. சில ஒரு பிஸ்னஸ் மேன் மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ இருக்காது. அதனால வந்து அவங்க இப்போ ஒரு 5 லட்சம், அப்புறம் நடுவில் 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவங்களால பண்ண முடியும். அதனால வெறும் எஸ்ஐபி மட்டும் பண்ணி 100 கோடி, அதாவது 100 பேர் கோடீஸ்வரங்கிற வார்த்தை நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஜஸ்ட் அது சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னதுன்னா, கோடீஸ்வரர் ஆயிருக்காங்களா எஸ்ஐபி நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்ததில்லை அப்படின்னதுன்னா, ஒன்று நீங்கள் எத்தனை வருஷம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஆஸ் அ இண்டிவிஜுவல், நம்பர் 1. ஓகே. நம்பர் 2 வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்து ஒரு 10-15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்ஐபிலெல்லாம் ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்னதுன்னா, ஒரு 10-15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் எஸ்ஐபியில் கோடீஸ்வரர் ஆக முடியும். மினிமம். ஓகே. நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளுடைய ரீல்லாம் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் 30 இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க கூட ஒரு 10-15 வருஷத்தில் தான் பண்ண முடியும். இப்போ தான் ஒருத்தர் 3 வருஷம் தான் போட்டார், 4 வருஷம் தான் போட்டவங்கனாலலாம் கண்டிப்பாக கோடீஸ்வரர் ஆகவே முடியாது. சார் இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை 10-15 வருஷம்னு சொல்கிறீங்க. இப்போ நான் என் சர்க்கிள் சைடு பார்த்துருக்கேன், இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. எங்கள் அப்பா சர்க்கிள் நல்லா படித்தவங்களும் இருக்காங்க, அவங்க சைடும் பார்த்துருக்கேன். அவங்களும் யாரும் எஸ்ஐபி பண்ணி பெருசாக கோடீஸ்வரனா. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெறும் வாயில் சொல்கிற மாதிரி மட்டுமே இருக்குது தவிர நான் ப்ரூஃபாக யாரையுமே பார்க்கல சார். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. ஓகே, இப்படி ஒருத்தர் இருக்காரு, நான் ஆகணும்னு சொல்லிட்டு. கரெக்ட். அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒன்று கேட்டிங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நான் வந்து ஐ கேன் ஷோ த ப்ரூஃப். இப்போ நான் வந்து இன்னொரு ஒரு கிளையண்ட்டுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து நான் காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உங்களை நம்பி பைசா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, நீங்கள் வந்து எந்த தைரியத்தில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து நீங்கள் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் ஏதோ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்னுடைய போர்ட்ஃபோலியோ எடுத்து காமிக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் அப்படின்னதுன்னா, ஐ டோன்ட் ஹேவ் த ஆன்சர். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னதுன்னா, என்னுடைய பையன் பேரில் ஒரு 2 எஸ்ஐபி, என் ஒய்ஃப் பேரில் ஒரு எஸ்ஐபி. ஸோ இந்த 3 எஸ்ஐபியும் போட்டதுடைய வேல்யூவை நான் காமிக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் பாருங்கள் கேஷவ். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னதுன்னா, என் பையன் வந்து 2007 பிறந்தான். 2014 அவன் பேரில் எஸ்ஐபி போட்டுட்டு வரேன். அது ஒன்று. 2019 என் ஒய்ஃப் பேரில் ஒரு எஸ்ஐபி போட்டுட்டு வரேன். திருப்பி 2021 கிட்ட 2021 போது திருப்பி என்னுடைய பையனில் இன்னொரு எஸ்ஐபி போட்டுட்ருக்கேன். இந்த 3 எஸ்ஐபியுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 54 லட்ச ரூபா. அது வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1,08,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சார் இது நீங்கள் காமிக்கிறீங்க, ஓகேங்களா, இது ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி காமிக்கிறீங்க, இதை நான் எப்படி நம்புறது, நீங்கள் வந்து எது வேணாலும் போட்டு காமிக்கலாம் அப்படின்னதுன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா, எந்த ஃபண்ட் ஹவுஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதோடைய பிரிண்ட் அவுட் எடுத்து காமிக்கலாம். இங்கே வந்து என்னென்னா பாயிண்ட் வந்து என்னுடைய ஜாப் வந்து ஒரு ப்ரூஃபை காமிச்சிங்க பாருங்கள் இது பண்ணியிருக்கோம், ப்ரூஃபை காமிச்சு
ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுமோ அந்த நிலைமையில கிடையவும் கிடையாது. நான் ப்ரூஃபை காமிக்கணும். நீங்கள் அந்த ஒரு விஷயம் யாருமே பண்ணலைங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் வழிய பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சில பேர்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்க வந்து எத்தனை நாளாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவங்க ஃபாதர், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து மேபி ஏர்னிங் குட் ஏர்னிங்காக இருந்தால் கூட எத்தனை வருஷமாக பண்ணியிருக்காங்க. சேலஞ்ச் வந்து என்ன அப்படின்னதுன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணி ஃபார் எக்ஸாம்பிள் 20 லட்சம் 25 லட்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும்னா, பிகாஸ் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு நீண்ட கால இலக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க மைண்ட் என்ன ஆகும்னா, 20-25 வந்துருச்சு இல்லை, நல்ல ரிட்டர்ன் இல்லையா, அப்போ அதை வந்து எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு பொருள் வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு அது கண்டினியூ இருக்காது. அதனால தான் நான் என்ன சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, யாருனால பாசிபிள், திருப்பி திருப்பி எதுக்காக சொல்கிறோம், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக போகிறோம் அப்படின்னதுன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் மட்டும்தான் உங்களுடைய அந்த எமோஷனெல்லாம் வந்து பேலன்ஸ் பண்ணி அந்த நீண்ட கால இலக்குகளை பண்ண முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 108 பேர் பண்ணியிருக்காங்க. 108 பேரும் எஸ்ஐபினால கோடீஸ்வரர் ஆகலை. எஸ்ஐபினால கோடீஸ்வரர் ஆனவங்க வந்து ஒரு 10-15 பேர் இருப்பாங்க. பட் நிறைய பேர் வந்து அந்த ப்ராசஸ் லாங் டேர்மில் வந்து நிறைய பேரை எஸ்ஐபி மூலமே கோடீஸ்வரர் ஆக்க முடியும். சரி, இது நான் எல்லார் சார்பாகவும் தான் கேட்குறேன். என்னன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்ப எல்லாருக்கும் வர காமனான டவுட் தான். இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு என்ன ஃபண்ட் ஹவுஸில் எது எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி என்னென்ன பண்ணால் எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்ட். நீங்கள் பண்ணிடுவீங்க. இது எப்படி எல்லாராலையும் பண்ண முடியும்? கரெக்ட். இப்போ வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சர் இருக்காங்க, ஒரு காலேஜில் வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, அந்த டீச்சரோ ப்ரொஃபஸரோ உங்களையும் என்னையும் மாதிரி நம்மளோட ஒன்றா படித்தவங்க தான். கரெக்டா? ஒன்றா படித்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பீரியடில் வந்து ஓகேப்பா, எனக்கு வந்து என்ன இதுன்னா, இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொல்லித்தரக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. ஓகே, இது ஒரு நோபல் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரோ அந்த ப்ரொஃபஸரோ அதுக்கு வராங்க. ஓகேங்களா? அப்போ என்னென்னா, அவங்க வந்து ஒரு நல்லா படித்து ஒரு ப்ரொஃபஸராக வந்ததுனால அங்கே படித்தவங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்க சொல்லித்தராங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நீங்கள் பண்ணிட்டீங்க மற்றவங்கன்னா, இப்போ நான் வந்து ஆஸ் அ இண்டிவிஜுவல் ஐ எம் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஓகே, நான் வந்து எனக்கு தேவையான பணத்தை இந்த மியூச்சுவல் ஃபண்டு மூலமாக நான் வந்து சம்பாதிச்சிருக்கேன். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். அதே மாதிரி விஷயத்த நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போ நான் சொல்லித்தர முடியும்? என்னோட கூட இணைஞ்சால் தான் நான் சொல்லித்தர முடியும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதல்ல நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன். 2வது, நான் வந்து உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கமிஷனை வாங்கி நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. நான் இப்போ சொன்னது வந்து நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்ங்கிறது வந்து நாட் பை ப்ரொஃபஷன் அலோன். ஃபினான்ஷியல் அசட்டாகவே இருக்குது. ப்ரொஃபஷன் வந்து டிஃப்ரெண்ட். ப்ரொஃபஷன் வந்து மாதம் வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? ஃபினான்ஷியலாக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 40-50 வருஷத்துக்கு நல்ல ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு நாளைக்கு எனக்கு ப்ரொஃபஷனே இல்லைன்னா கூட ஐ ஹாவ் எனஃப் மணி. அதுதான் நான் சொல்கிறேன். அது வந்து எதில் வந்து சேர்த்தது அப்படின்னு சொன்னதுன்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் சேர்த்தது. ஸோ கம்மிங் பேக் டு உங்களுடைய கொஷின் வந்து என்ன அப்படின்னதுன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஒன்று இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்பணும், அப்படி இல்லைன்னா சேர்ந்து வரணும். இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா, நீங்கள் வந்து என்னால் அதிகமாக சம்பாதிச்சிடுறீங்க, உங்களுக்கு வந்து நான் 0.5%, 0.75% சம்பாதிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா, இல்லை நீங்கள் வந்து வெல்த் கிரியேட் பண்ணணும். நான் யாரையுமே வெத்தலை பாக்கு வச்சு வாங்கப்பா என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க, வாங்கன்னு யாரையுமே கூப்பிடுறதில்ல. நான் சில விஷயத்த சொல்கிறேன். ஓகே, என்னுடைய அப்ஜெக்டிவ் ஆஃப் சோஷியல் மீடியா வந்து ஐ வாண்ட் டு கிரியேட் அ ஃபினான்ஷியல் அவேர்னஸ். அதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ். அந்த மாதிரி சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓகே சார், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்கிறது ஒரு நம்ப தகுந்ததாக இருக்குது, அல்லது ஓரளவுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு வராங்க. ஓகே, என்னுடைய அப்ஜெக்டிவ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இது நான் சொல்லி அதில் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. அண்ட் எகெயின் வந்து எல்லாரும் என்கிட்ட தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது கிடையாது. உங்களால் நீங்களாவே எல்லாம் பார்த்து பண்ண முடியும்னா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சார், இப்போ நீங்கள் சொன்னது தான் சார் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சொல்கிறது தானே. இப்போ நான் உங்ககிட்ட வரேன், சொல்லித்தரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் ஒரு கமிஷன் எடுப்பீங்க. இப்போ நான் வந்து 1 கோடி சேர்க்குறேன் சார். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதெல்லாம் போக ஒரு 1% வச்சுக்கோங்க சார். இப்போ அதோட வேல்யூ என்ன? 99 லட்சம். கரெக்டாக? இப்போ நான் கோடீஸ்வரனா லட்சாதிபதியா? இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சத்தை நான் தூக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டு வரேன். அதுதான் சொல்லணும். இது வந்து என்னென்னா, நீங்கள் எப்படி
புரிஞ்சுக்கிறீங்கன்னா ம். 1 கோடி ரூபாயில நான் அப்படியே 1 லட்ச ரூபாய் எடுத்துட்டேன். இப்போ ம். விட்டுடுங்க, இதெல்லாம் விட்டுடுங்க. ம். இன்னைக்கு ஒருத்தர் வந்து இன்ஜினியர் ஆறாரு, ம். டாக்டர் ஆறு, ம். ஓகேங்களா? ஓகே. இன்ஜினியரிங் டாக்டர் படிக்கிறதுக்கு 12 வருஷம் வந்து ஸ்கூல் படிக்கணுமா? ம். அது தவிர வந்து ஐஐடி போகணுமா? ம். நீட் எக்ஸாம்லாம் போகணுமா? எந்த ஒரு அப்பாவாவது எந்த ஒரு குழந்தையாவது நான் இவ்வளவு ரூபா படிச்சேன், இவ்வளவு ரூபா ஆச்சு, அவ்வளவு ரூபா படிச்சதுனால தான் நான் இன்ஜினியரிங் காலேஜில் இவ்வளவு ரூபா சம்பாதிச்சேன்னு ஏன் யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை? சொல்லணுமா வேண்டாமா? நான் என்ன சொல்றேன், ஸோ த பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, இந்த 1 கோடி ரூபாய் நான் சொல்றது வந்து நெட் ஆஃப் ஆல் த டாக்ஸஸ். ஸோ எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து இந்த கம்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பீங்களே? பண்ண மாட்டீங்க இல்லையா? நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய டயத்தை வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க. கரெக்டாக எல்லாருமே வந்து எவ்ரிபடி இஸ் ட்ரேடிங் அவர் டைம் எடுத்து. ஸோ அந்த மாதிரி இது என்னுடைய ப்ரொஃபஷன். இன்றைக்கி ஒரு டாக்டர் இருக்காங்க, அவ்வளோ தூரம் படிச்சுட்டு அவர் இப்படி கையை தொட்டு பார்க்குறாரு, இது பார்க்குறாரு, ஒரு 1000 ரூபா வாங்குறாரு. அது என்னத்து கையை தொட்டுவிட்டு இது ஒன்று எழுதினா அதுக்கு போய் 1000 ரூபாய்னா அதுக்கு இவ்வளோ நாள் படிச்சிருக்காரு இல்லையா அவர்? புரியுதுங்களா? யாருமே டாக்டர் வந்து என்கிட்ட தான் கன்சல்டேஷன் வாங்கணும்னு சொல்லலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த மாதிரி வந்து நீங்கள் சம்பாதிச்சிருங்க அப்படின்றது அது வந்து ஒரு தேவையில்லாத விதண்டாவாதம். அப்படி வந்து நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நீங்களோ அல்லது சில பேர் வந்து நாங்கள் பயங்கரமாக சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். நாட் ஒன்லி இன்வெஸ்டருக்கு வந்து நீ எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லித்தரல. இஃப் சம்படி இஸ் இன்ட்ரெஸ்டட் டேக்கிங் அ டிஸ்ட்ரிபியூஷனால நான் சொல்லித்தரேன். புரியுதுங்களா? நீங்களே சம்பாதிச்சிங்களே. பாயிண்ட் வந்து என்னென்னா, நம்மளுடைய அப்ஜெக்டிவ் வந்து யாராவது ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து குறை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் போனோன்னா ஒன்றும் வராது. நாங்கள் இந்த 1 கோடி ரூபாய் இது எல்லாமே சொல்லக்கூடியது எவ்ரிதிங் இஸ் நெட் ஆஃப் ஆல் த டாக்ஸஸ். 1 கோடி ரூபாய் வருது சார், அதில் வந்து நான் 1 லட்ச ரூபாய் எடுத்துக்கிறேங்கிறது கிடையாது. இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரிதிங். சார் இப்போது நீங்கள் சொன்னீங்க, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருந்தோம் சார், அதாவது 100 கோடீஸ்வரனை உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருந்தீங்க. ஸோ அதில் வந்து கமெண்ட்டை மட்டும் நான் கேட்குறேன் சார். காரணம் இப்போ என்னென்னா, எஸ்ஐபியில் டிசிப்ளின்டாக வச்சுப்பீங்கன்னா நீங்கள் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடாது? இப்போ நீங்கள் என்னென்னா ரெகுலர் இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கட்டும், இல்லை டைரக்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் கூட வேணாம், ஏன் நீங்கள் ஆக்டிவ் ஃபண்ட்ஸை புஷ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். ஷூர், நல்ல கொஸ்டின். இதுக்கு என்ன பதில்? சிம்பிள் சார். அதாவது என்னென்னா, இந்த உலகத்தில் வந்து எல்லாமே ஆக்டிவ், ஓகே, நத்திங் இஸ் பேசிவ். இன்னைக்கு வந்து இப்போ T20 வேர்ல்டு கப் நடந்துட்டுருக்கு, புரியுதுங்களா? இந்த T20 வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு எப்போ டீம் எடுத்தாங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடியா, 6 மாதத்துக்கு முன்னாடியா? 1 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்போம். இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி, 1 மாதத்துக்கு முன்னாடி. ஓகே. எந்த ஒரு டோர்னமெண்ட் நடந்தாலும் இன்னைக்கு யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ, யார் ரிலவெண்ட்டோ அவங்கள தான் வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இண்டெக்ஸ்? இண்டெக்ஸுங்கிறது என்ன அப்படின்னதுன்னா, அதில் வந்து ஒரு 30 ஸ்டாக்கோ 50 ஸ்டாக்கோ இட் ஃபார்ம்ஸ் ஒன் இண்டெக்ஸ். புரியுதுங்களா? அந்த இண்டெக்ஸில் வந்து ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இண்டெக்ஸ் ஃபண்டு வந்து ஏன் வந்து நீங்கள் சொல்லலை? இப்போ வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த 2 கம்பெனி நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியா? இந்த 2 கம்பெனி இண்டெக்ஸில் இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த 2 கம்பெனியும் 4 வருஷமா 0 ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது வந்து இட் ஆல்சோ ஆக்குபைஸ் அ சிக்னிஃபிகன்ட் போர்ஷன். ஒரு 3% 4% சம்திங் லைக் தட் அது வந்து இருக்கு. ஸோ இண்டெக்ஸில் இருந்ததுன்னா இண்டெக்ஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கியே தீரணும். அந்த 3-4% ஆஃப் த மணி வந்து லாஸ்ட் 4 இயர்ஸாக 0 ரிட்டர்ன். புரியுதுங்களா? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து என்னென்னா, ஓகே இப்போ வந்து ஐடி வந்து சரியா இல்லையா, அப்போ ஐடி வேண்டாம். ஆர் ஐடியில் வந்து இத்தனை ஐடியில் வச்சுக்கணும் இல்லையா, அதில் வந்து 3% 4% வேண்டாம், அதோட கம்மியாக வச்சுக்கலாம். இதே ஐடியில் வந்து இது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இருந்த காலகட்டத்திலேயே there is a company called Persistent Systemனு ஒரு கம்பெனி இருக்குது. ஓகே. அது ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது. உங்களுக்கு காமன் மேனுக்கு தெரியறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. லாஸ்ட் 15 வருஷத்தில் இன்ஃபோசிஸ் அண்ட் டிசிஎஸ் வந்து ஒரு 6-7 மடங்கு தான் கொடுத்துருக்கு. அது 60 மடங்கு கொடுத்துருக்கு. வேர் இஸ் 60. ஸோ இப்போ என்னென்னா, நிறைய ஸ்டாக்ஸ் அது வந்து இண்டெக்ஸில் இல்லாத நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, இந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க? இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப குட்டி, இத்தினூண்டு ஒரு விஷயத்தில் மட்டும் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் வந்து என்னென்னா, இந்த ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணக்கூடிய ஃபண்ட் மேனேஜர் ஒவ்வொருத்தரும் 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி ஒரு ஃபண்ட் இருக்குது. பிபிஎஃப்ஏ ஃப்ளெக்ஸி கேப், ஜஸ்ட் ஃபார் த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த ஒரு ஃபண்டுடைய சைஸ் மட்டுமே 1,35 crore
ஓகே, 1,35,000 கோடி ஒரே ஒரு ஃபண்ட், புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா அதை வந்து ஒருத்தர் மேனேஜ் பண்றாரு. இந்த மாதிரி ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் பண்றவங்களோட நாங்க வந்து இன்டராக்ட் பண்றோம். அவங்க சொல்றாங்க நான் இப்போ இந்த மாதிரி எடுத்திருக்கேன், இந்த மாதிரி ரிட்டர்ன் இருக்குன்னு. இப்போ நீங்க எடுத்து பாருங்க, இண்டெக்ஸ் ஃபண்ட், நீங்க சொல்லக்கூடிய இண்டெக்ஸ் ஃபண்ட், அதாவது ஒரு சென்செக்ஸ் ஃபண்டோ நிஃப்டி ஃபண்டோ இதெல்லாம் தான் இப்போ இருக்கு. பாக்கி ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே நிஃப்டி ஸ்மால் கேப், நிஃப்டி மிட் கேப் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து இல்லை. இப்போதான் அந்த இண்டெக்ஸ் எல்லாம் இருக்கே வழி அதுக்கான ஃபண்ட்ஸ் வந்து என்னைக்குமே இருந்ததில்லை. உடனே நீங்க அந்த ஃபண்டோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்க இண்டெக்ஸ் ஃபண்டை எடுத்துங்க, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டை எடுத்து பாருங்க. பாத்தீங்கன்னா எதுல ரிட்டர்ன்னா ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் தான். அதனால தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓவரால் இதுல இண்டெக்ஸ் ஃபண்டுடைய நிர்வகிக்கக்கூடிய ஏஎம் எவ்வளவு, ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் இருக்கக்கூடிய ஏஎம் எவ்வளவு, ஆக்டிவ்லி மேனேஜ் பண்றவங்க தான் நிறைய. அப்ப நான் என்ன சொல்றேன், ஆக்டிவா மேனேஜ் பண்றதுக்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க. அவங்க வெரி வெரி நாலேஜபிள். அவங்க கீழே நிறைய ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டாக்கை பிக் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க வந்து நல்ல ரிட்டர்ன் எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் மொத்த மியூச்சுவல் ஃபண்ட்ல 70%, 80% ஆக்டிவ்லி, 20% கூட பேசிவ் கிடையாது. அப்ப எதுக்கு நான் வந்து 20% பேசிவ் நான் எதுக்கு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும்? நம்பர் 1. நம்பர் 2 வந்து உங்களுக்கு இண்டெக்ஸ் தான் வேணும் அப்படின்றதா இருந்ததுன்னா வாட் இஸ் த வேல்யூ ஐ எம் ஆடிங். இண்டெக்ஸ்ங்கிறது அங்கேயே இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? நீங்க வந்து ஏ இண்டெக்ஸ், பி இண்டெக்ஸ், சி இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எடுத்திருந்தாலும் ஏன்னா எல்லாமே ஒன்னா ஃபாலோ பண்றதுனால there will not be any difference. See, இப்போ நான் வந்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா ஐ எம் ஆடிங் சம் வேல்யூ. அந்த வேல்யூ என்னால் ஆட் பண்ண முடியல, நான் பண்ணலைன்னா நான் அந்த ப்ரொஃபஷன்லேயே இருக்க மாட்டேன். இப்போ இண்டெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ்னு வச்சுங்களேன், 10 கம்பெனி எடுத்துங்க, அந்த 10 கம்பெனியுடைய ரிட்டர்னும் 0.5% மேலே டிஃபரன்ஸ் இருக்காது. புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே அந்த நிஃப்டியோட இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறது இந்த ட்ராக்கிங் எரர்ல தான் 0.5. ஆனால் அதே இது ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டில் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபண்டுக்கும் லாஸ்ட் ஃபண்டுக்கும் 20% டிஃபரன்ஸ் இருக்கும். புரியுதுங்களா? அங்கே தான் வந்து என்னுடைய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ த சிம்பிள் லாங் ஆன்சர் டு யுவர் சிம்பிள் கொஸ்டின் வந்து என்னன்னா, அவர் கேட்ட மாதிரி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து அதாவது எனக்கு யாருடைய நீடுமே தேவையில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னதுன்னா தாராளமாக நீங்கள் வந்து அது ரெகுலர்லாம் போகாதீங்க. நீங்கள் வந்து டைரக்ட் இண்டெக்ஸ் ஃபண்டே போங்க. இல்லை சார், எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலுடைய கைடன்ஸ் வேணும், ஐ நீட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களை அணுகலாம். ஓகே சார், இப்போ எங்களுக்குலாம் எந்த இடத்துல சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள்லாம் இன்வெஸ்டிங்கை பற்றி பேசுகிறப்போ மெயினாக ஒரு ஆளை சொல்லுவீங்க, அதாவது வாரன் பஃபட் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறீங்க. ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, பாசிவ் இண்டெக்ஸை எந்த ஒரு ஆக்டிவ் ஃபண்டாலையும் பீட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சஸே ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ நாங்கள் எதை நம்புறது? கரெக்ட். இப்போ முதல்ல நம்ம எந்த ஊரில் வசிக்கிறோம்? இந்தியாவில் வசிக்கிறோம். இப்போ வந்து என்னென்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்தியாவில் வசிக்கிறோம். ஓகே. அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எங்கள் யூஎஸில், நீங்கள் வந்து யூஎஸில் எத்தனை பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இந்தியாவில் எத்தனை பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? யூஎஸில் வந்து 70% மேலே, நம்ம ஊரில் 5%. சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா, அவர் வந்து வெல் ரெஸ்பெக்டட் பர்சன், ஜஸ்ட் பிகாஸ் ஒருத்தர் வெல் ரெஸ்பெக்டட் பர்சன் ஒரு விஷயம் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா அதையே வேத வாக்குன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. டெஃபினட்டா லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் வாரன் பஃபெட், நோ டவுட். புரியுதுங்களா? பட் என்னன்னா, ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து அடுத்த டிஃபரன்ஸ். தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் 100 கம்பெனி பேர் லார்ஜ் கேப், 101 to 250 வந்து மிட் கேப், 251 கீழே ஸ்மால் கேப். இன்னைக்கு வந்து அந்த ஸ்டாக்குடைய ரிசர்ச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 கம்பெனியில் நிறைய பேர் ரிசர்ச் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. 101 to 250ல கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பாங்க. 251 வந்து யாருமே இருக்காது. யூஎஸில் ஒரு 20,000 கம்பெனியோ 30,000 ஸ்டாக்கோ லிஸ்ட் ஆயிருக்கு. 20,000 கம்பெனிலையும் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, when the information is known to everyone, புரியுதுங்களா? இங்கே information is not to known everyone, very few peopleக்கு தான் இங்கே இருக்கு. அந்த ஸ்டேஜ் நம்ம யூஎஸ் ஸ்டேஜ் வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20-25 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, எல்லாமே எல்லாருக்குமே தெரியும், எல்லாமே எல்லாருக்குமே தெரியுங்கிறது there is no information advantage கிடையாது. இப்போ வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் பிரைஸ் இவ்வளவுதான், எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா அங்க ஒரு பெருசா பண்ண முடியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் ஏரியால வந்து பயங்கரமா ஏறிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நானா தேடி கண்டுபிடிச்சேன் அப்படின்னதுன்னா ஐ கேன் மேக் சோ மச் ஆஃப் மணி. அதுதான் இந்தியால நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து அந்த மாதிரி இல்லாததுனால அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னதுல, இதுல வந்து பாசிவ் ஃபண்ட் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன் ஜெனரல் சொல்லியிருக்காரு. ஈவன் அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவர் சொல்றாரு இல்லையா, பாசிவ் ஃபண்ட் ஒரு பெட்டர்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்விடியா இருக்கு இல்லையா, என்விடியா வந்து பாசிவ் ஃபண்ட்ல கிடையாது. புரியுதுங்களா? என்விடியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா அதோடைய ரிட்டர்ன் லாஸ்ட் 5 இயர்ஸில் 5x வந்திருக்கு. இப்போ தான் கொஞ்சம் இறங்கியிருக்கு.
ஸோ நிறைய கம்பெனி வந்து பார்த்தோன்னா அங்கேயுமே அது ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து யூஎஸில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்மூடித்தனமாக நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டே வரக்கூடாது. அவரே தான் முன்னாடி என்ன சொன்னார்னா, இதிலெல்லாம் வந்து இன்வெஸ்டே பண்ணக்கூடாது, ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வந்து ஒஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் வந்து யாரும் பணமே பண்ண முடியாதுன்னு அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இங்கே வந்து இண்டிகோ இருக்குது. இண்டிகோ வந்து அது எல்லாத்தையுமே ப்ரூவ் அவர் சொன்னது வேத வாக்குனதுன்னா, எப்படி இண்டிகோ வந்து த மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் இது அதோடைய இதையே வந்து மாற்றி எழுதிட்டாங்க இதில். ஸோ அவர் வந்து சொன்னது நிறைய விஷயங்கள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம். பட் யாரையுமே வந்து பிளைண்டாக அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ உங்களோட வீடியோஸில் எஸ்ஐபி பற்றி பேசுகிறப்போ சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இத்தனை வருஷத்தில் நீங்கள் வந்து இவ்வளோ % ரிட்டர்னில் இவ்வளோ பெரிய கார்பஸ் உருவாக்கலான்னு. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா சார்? இப்போ 1,08,00,000 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் அஸ்யூம் பண்ண டைம் பீரியடில் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்களா? இல்லை, அதான் சொல்லேன். இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரிட்டர்ன் வந்து இந்த 3 இது. ஆனால் ஒன்று வந்து சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், அது வந்து அக்ரெசிவ் ஃபண்டு கிடையாது, என்னுடைய பையன் பேரில். பையன் பேர்லேயே இன்னொன்று போட்டதும், ஒய்ஃப் பேரில் ஒன்று போட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவ் ஃபண்ட்ஸ். அது ரெண்டுமே வந்து ஸ்மால் கேப் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ். அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் நவ் அது வந்து ஒரு 18% 21% இருக்குது விழுந்ததுக்கு அப்புறமே. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னுடைய ஆவரேஜ் அந்த ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் தென் 17-18%. ஸோ த பாயிண்ட் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னதுன்னா, ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த மாதிரியான ஒரு இவங்களோட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுன்னா, நாங்கள் வந்து ஆஸ் பர் ரெகுலேஷன் 13% வரை நீங்கள் எதிர்பார்க்கலாம்னு சொல்லலாம். அதுக்கு மேலே அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதிலேயே வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அது அந்த விஷயம் தெரியும். உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று 13% பத்தாது, இன்னும் கூட எனக்கு வரணும் அப்படின்னதுன்னா என்னோட சேர்ந்து பயணிக்கலாம். இல்லை சார், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நான் வந்து கம்மியாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, நீங்கள் ஒத்த பைசா சம்பாதிக்கக்கூடாது என்னால் அப்படின்னு இருக்கிறவங்கலாம் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தாராளமாக நீங்களாவே டைரெக்டாக இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு நீங்கள் பணம் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது நான் உங்கள் வீடியோவில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், அதனால் கேட்குறேன். என்னன்னா, இப்போ பத்மநாபன் சார் எதுக்கு ஒரு பேஜ் ஆரம்பிச்சார் அப்படின்னு கேட்டால், ஃபினான்ஷியல் லிட்ரஸியை வந்து நான் எல்லாரும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்றீங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்கள் வீடியோஸ் பேசுகிறீங்களா, 5,000 எஸ்ஐப் பண்ணுங்கள், 10,000 எஸ்ஐப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்போ, எஸ்ஐப் பண்ணுங்கள், 13% ரிட்டர்ன் கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தில் போடுங்க, இது உங்களுக்கு இவ்வளோ பெருசாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கே போடணும், எதுக்கு போகணும்னு சொல்லவே மாட்டாரு. கேட்டால் என் கூட வந்து ட்ராவல் பண்ணுன்றாரு. அது வீடியோஸ்லேயே சொல்ல வேண்டியதானே? ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்காக தான் ஆரம்பிச்சாரு, அப்போ எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னேன் இல்லையா, வி ஆர் பவுண்டட் பை ரெகுலேஷன். இப்போ சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரெகுலேஷன் கிடையாது. எதை பற்றி வேணாலும் பேசலாம், யாரை பற்றி வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேசலாம். நான் அது மாதிரி பேச முடியாது. புரியுதுங்களா? தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த பர்சனுக்கும் எனக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதுன்னா இந்த ரிட்டர்ன் வரும்னு சொன்னோம். அங்கே வந்து எந்த ஸ்பெசிஃபிக் நீங்கள் இந்த ஸ்கீமில் போடுங்க, இந்த இதுலன்னு சொல்லிட்டு நாங்கள் எந்த காலத்துலையுமே சொல்ல முடியாது. தட் இஸ் பை ரெகுலேஷன். என்னால் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து 2 விஷயம். இவர் வந்து சும்மா வாய் வார்த்தைக்கு வந்து ஃபினான்ஷியல் லிட்ரஸிங்கிறாரு, ஆனால் அவருடைய எய்ம் வந்து இந்த மாதிரி சொல்லாமல் இருந்ததுன்னா அவர்கிட்ட தான் வருவார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து நான் சொல்லிட்டேன் இல்லையா, இதெல்லாம் பண்ணால் இந்த ரிட்டர்ன் வரும்னு சொன்னீங்க இல்லையா, அப்போ உங்களுக்கு என்ன பண்ணலாம், ஒன்று வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்ன சொல்லிட்டேன், 13% ஒரு ஸ்மால் கேப்பில் கிடைக்குது, 13% மிட் கேப்பில் கிடைக்குது அப்படிங்கிறேன். ஒன்று என்ன ஸ்கீமு என்னன்னு தெரிஞ்சு என் கூட பிரயாணிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் அதை என்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு ஏதோ ஒரு இது இன்டர்னல் இது இருக்குது, அதனால தான் நீங்கள் சொல்ல மாட்டேங்கன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, நான் உங்களுக்கு ஐ லீவ் த சாய்ஸ் டு யூ. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா, இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு இருக்குது, அந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் நீங்கள் போடுங்க. புரியுதுங்களா? அல்லது நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, ரெகுலர்னு ஒன்று இருக்குது, டைரக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்மால் கேப்னு சொல்லியிருக்காரா, ஸ்மால் கேப்பில் நான் வந்து ரெகுலரில் போனேன்னா ஒரு கமிஷன் கொடுக்கணும், நான் டைரக்ட்டுக்கு போகிறேன். டைரக்ட்டுக்கு போயிட்டு அந்த ஃபண்டை வந்து நானே வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பண்ணீங்க. த பாயிண்ட் வந்து என்னென்னா, திருப்பி நான் சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆஸ் அ கன்சியூமர், ஆஸ் அ இன்வெஸ்டர் வந்து உங்களுக்கு யூ ஹேவ் அ சாய்ஸ். வாட் ஆர் ஆல் த சாய்ஸஸ்? எனக்கு இந்த விஷயத்தை நானே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எப்போதுமே பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. செகண்ட் வந்து எஸ், இதெல்லாம் வந்து சொல்கிறது ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப கஷ்டம், எனக்கு யாராவது ஒரு ஹேண்ட் ஹோல்டு பண்ணணும் ஓகே அப்படின்னு சொன்னதுன்னா என் கூட வாங்க. இன்னும் சில பேர் இருக்காங்க, RIA ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, நான் வந்து இதெல்லாம் பண்ணுறேன், இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் டைரக்ட்லியே இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் போகலாம். ஸோ ஆஸ் அ கன்சியூமர் யூ ஹவ் ஆல் த சாய்ஸஸ். நான் வந்து என்னென்னா, எனக்கு வந்து எப்போ இந்த வெல்த் கிரியேஷன் இதெல்லாம் எனக்கு எப்போ பாசிபிள் அப்படின்னதுன்னா, என் கூட ஒருத்தர் ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். அப்போ தானே நான் டே இன் அண்ட் டே அவுட் அப்போ தான் பார்க்க முடியும். ஸோ சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். நான் வந்து உங்களுக்கு வந்து ஐ மேக் அ டிஃப்ரென்ஸ் இன் யுவர் லைஃப் அப்படின்னதுன்னா நீங்கள் என் கூட பிரயாணிக்கலாம். இல்லை சார், நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து என்னால் நம்ப முடியல, அது இல்லைனா யூ ஆல்வேஸ் யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன்.
ஓகே சார். சார் இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில எத்தனை கோடி சார் சேர்த்து வச்சிருக்கீங்க? சரி, நான் திருப்பி ஒரே ஒரு இதுதான் நான் சொல்றேன். என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது வெறும் எஸ்ஐபி மட்டும் கிடையாது. ஓகே. புரியுதுங்களா? எஸ்ஐபி நான் மாசம் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன். அதை தவிர எப்பப்பெல்லாம் பைசா வருமோ அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தமாக தான் வந்து என்னுடைய மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் த காம்பினேஷன் ஆஃப் எஸ்ஐபி பிளஸ் லம்சம். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட வந்து நான் என்னத்துக்காக அதுக்கு முன்னாடி உள்ள இது காமிச்சேன்னா என்னுடைய ஒரு 3 எஸ்ஐபி மட்டுமே இட் கிரியேட்டட் 1 crore. ஓகே. 2 வந்து என் பையன் பேர்ல, 1 ஒய்ஃப் பேர்ல. அதுக்காக தான் அது காமிச்சது. ஸோ நான் வந்து எவ்வளவு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஹவ் மேட் மோர் தென் $1 million. அதாவது 10 கோடி ரூபாய் ஆ கிட்ட பண்ணியிருக்கீங்க. எஸ். ஓகே சார். சார் இப்போ என்னன்னா நீங்க சொல்றீங்க சார் நான் 10 கோடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 1 கோடி 8 லட்சம் கிட்டயும் ஒன்று காட்டினீங்களா சார்? இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்குமே என்ன பார்க்குறப்போ ஒரு எக்ஸல் ஷீட்டு. இது சும்மா ஒரு இதுக்காக காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா 2 விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரூஃபை காமிச்சு ஒருத்தர் ப்ரூஃபை நம்பி தான் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற இதுவே கிடையாது. நான் யார்ட்டையுமே வந்து ப்ரூஃப் நீங்கள் வந்து இந்த ஒரு கான்வர்சேஷனுங்கிறதுனால நான் ஜஸ்ட் இது பண்ணேன் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. அது மாதிரி காமிக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஓகே. ஏன்னா நீங்கள் ஒன்றா நம்பணும் அல்லது நம்பக்கூடாது. நீங்கள் நம்பலை அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் இது இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட்டே எடுத்து காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நீங்கள் ஏஐயில் வந்து உங்கள் பேருக்கு பதிலாக யாரோ ஒருத்தர் பேரை மாற்றிட்டீங்க, இதை நான் எப்படி நம்புறது? ஸோ இது வந்து இட்ஸ் எண்ட்லெஸ் கொஸ்டின். எது கேட்டாலுமே நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நம்பணுங்கிற அவசியமே கிடையாது. நான் என்னத்துக்காக வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து அதாவது என்னுடைய இது வந்து நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ப்ரூஃபை காமிச்சு நான் என்னுடைய ப்ரொஃபஷனை ரன் பண்ணணுமோ அல்லது நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பெரிய ஆள் அப்படிங்கிற காமிக்கணுமோ அப்படிங்கிற எண்ணமே எனக்கு இல்லை. அந்த தேவையும் கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இது மாதிரி ஃபின்ஃப்ளூயன்சரில் சம் 500 crore 600 crore கூட ஏமாற்றிட்டாரு அப்படின்னாங்க. அவர் வந்து பார்த்தோன்னா நிறைய டேட்டாலாம் காமிச்சிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 6 கோடி ரூபா லாஸ், ஆனால் 6 கோடி ரூபா ப்ராஃபிட்டுங்கிற மாதிரி காமிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் என்ன காமிச்சாலும் நீங்கள் திருப்பி அது மாதிரி அது இல்லை இது பொய், யாராவது ஒருத்தர் உடனே ஒரு கமெண்ட் அடிப்பாங்க, இல்லை இது பொய், சும்மா தான் சொல்கிறாங்க, இது மாதிரி காமிச்சாதான் வந்து நிறைய பேர் அவர்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக தான் காமிக்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் நம்புறதும் நம்பாதும் உங்களோட இஷ்டம். நம்பினீங்கன்னா ஓகே, நம்பலைனாலும் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. சார் என்னோட ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா, நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், அந்த மாதிரி ஐடி செக்டார் பற்றி பேசிட்டு இருந்தோம். அந்த மாதிரி ஏஐ நிறைய உள்ள வரனால ஐடி செக்டார்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இப்போது ஏஐலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் சஜஷன்ஸ்லாம் கொடுக்குது. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணி இந்த கம்பெனி நீங்கள் வாங்கலாம் இந்த மாதிரிலாம் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி இது பெருசாக வர வர உங்களோட ஜாப்லாம் என்ன ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் ஜாபுக்கு என்றைக்குமே அழிவே கிடையாது. ஓகே. ஏன்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. ஓகே. என்னென்னா அதாவது ரொம்ப ஒரு மமதையிலையோ இதுலையோ சொல்லலை. ஏன்னா இது வந்து நான் இருக்கிறது வந்து பர்சனல் ஃபினான்ஸ். ஓகே. பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ். புரியுதுங்களா? இந்த ஏஐ இந்த இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு ஃபண்டை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபண்டு வந்து வாங்கினா நல்லதுன்னு இருக்கணும். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் செய்யணும். அதை செய்ய வைக்கிறதுக்கு நான் வேணும். ஓகே. புரியுதுங்களா? அதனால ஈவன் நீங்கள் ஒன்றும் இல்லை, கூகுளில் வந்து ஏதோ ஒரு சைட் இருக்குது, அதில் வந்து எந்தெந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து நெக்ஸ்ட் 5 years 10 yearsல காணா போகும் அப்படின்னு நீங்கள் போடுங்க. அந்த இதில் வந்து என்னோட இண்டஸ்ட்ரி வரவே வராது, என்றைக்குமே வராது. ஏன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, கேஷவ் வயசு, கேஷவ் சம்பாதிக்கிறது. நான் கேஷவுக்கு ஒரு பிளான் சொன்னேன்னா அது வந்து பக்கத்தில் உள்ளவருக்கு வந்து அதே இப்போ நான் அவர்கிட்ட ஒரு பிளான் வாங்கிட்டேன், இந்த பிளானை நீங்கள் வச்சுக்கன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது. ஏன்னா உங்களுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன், உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன், ஃபேமிலி உங்களை எவ்வளோ டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது வந்து உங்கள் ஏஜில் உள்ள பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அது வந்து ஒத்தே வராது. ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா எவ்ரி டைம் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே எனக்கு யூனிக். ஓகே. இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸே பண்ண முடியாது. அதாவது அட்வைஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது, செலெக்ஷனை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். பட் என்னுடைய அட்வைஸுங்கிறது நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொன்னது வந்து அது சொல்லிட்டாருப்பா அப்படியே எல்லாருக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏஐ வந்து எந்த ஜாபையுமே ஏஐ வந்து கில் பண்ணாது. ஓகே. ஏஐ வந்து யார் வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்க வந்து பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னதுன்னா, இந்த ஏஐ வரும்போது வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ உங்களை எவ்வளோ தூரத்துக்கு பெட்டராக என்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, நாட் ஒன்லி என்னுடைய ப்ரொஃபஷன், நிறைய ப்ரொஃபஷன் வந்து ஸ்டில் தே கேன் சர்வை. ஒன்லி கொஷின் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஆர் யூ அக்செப்டிங் ஏஐ அண்ட் அதை எம்ப்ரேசிங் ஏஐயா, இல்லை ஏஐ வந்து ஒரு வில்லனாவோ அல்லது ஒரு இதுவாகவோ பார்க்குறீங்களா, அவ்வளோதான். அது பண்ணுங்கன்னா ஓகே. அண்ட் ஃபைனலி என்னுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரையும்
பிகாஸ் பர்சனல் ஃபைனான்ஸ்ங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நாளுக்கு அதாவது என்னென்னா நார்மல் லிட்ரஸி வந்து இந்தியாவில் ஆல்மோஸ்ட் 80-90% இருக்காங்க. ஃபினான்ஷியல் லிட்ரஸி 0 அல்லது 2%. ஓகே. புரியுதுங்களா? அதெல்லாம் வந்து 10-20% வரதுக்கே அதுக்கு ஒரு 40 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நானே இருக்க மாட்டேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் எடுத்திருக்கோம். இப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அதில் இருக்க டெசிஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டெசிஷன் மேக்கராக நீங்கள் தான் இருக்கணும். எது வேணும் வேணான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். சீக்கிரமாக உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள், பெரிய வெல்த் ஜென்ரேட் பண்ணுங்கள்.